அன்பிற்குரிய தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கடந்த முறை, அதாவது கடைசியாக நடந்தது இல்லையா, அந்த டிஇடி தேர்வில் வந்து நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன். என்னோட மார்க் வந்து 92. அந்த கொஷின் பேப்பர் என்கிட்ட இருந்தது. ப்ளஸ் அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் நான் கரெக்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த அந்த கீயை வச்சு ஆன்சரை புட் பண்ணி உங்களுக்காக சப்மிட் பண்ணுறேன். நம்ம இதில் வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் 10 சைக்காலஜி கொஷின் ப்ளஸ் ஆன்சர் மட்டும் இப்போ நம்ம கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. பின் வருவனவற்றில் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல? அது பதில் பார்த்தீங்கன்னா டி, இலக்க குறியீடு மட்டும்தான் சொற்சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல. அடுத்து பாருங்க, 2 பாருங்க. ஆளுமை பற்றிய தவறான கருத்துக்கள் எவைன்னு கேட்குறாங்க. அது வந்து பதில் வந்து டி பாருங்க. ஏ, பி அண்ட் டி. ஏ, தனிநபரின் உடலமைப்பு, அது வந்து தவறான கருத்து. அடுத்தது பி, அவர்கள் நடக்கும் விதம் மற்றும் பேசும் விதம், அதுவும் தவறான கருத்து. டி பாருங்க, அவர்கள் ஆடை அணியும் விதம், இது 3மே தவறான கருத்து. அப்ப சரியான கருத்து எது? சி தான். அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிலையான மற்றும் நீடித்த தன்மை. பட் கேட்கறது வந்து தவறான கருத்துக்கள் தான். அப்ப ஆன்சர் ஏ, பி அண்ட் டி. 3 பாருங்க. எலும்புகளில் உள்ள மகப்பேறுக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் சொல்லுக்கு பெயரிடுக. பதில் வந்து எபிஃபைசிஸ். எபிஃபைசிஸ். 4th ஒன் பார்ப்போம். பின் வருவனவற்றுள் எவை மின்கற்றலின் அம்சங்களாகும்? மின்கற்றல்னா வந்து ஆன்லைன் வழியா நம்ம கத்துக்கிறத சொல்லலாம். அதுக்கான அம்சங்கள் என்னன்னா ஏ, சி அண்ட் டி. ஏ, சி அண்ட் டி, இது 3 தான் வந்து மின்கற்றலுக்கான அம்சங்கள். எது அம்சம் கிடையாது? பி, போதுமான பல்லுலக திறன்கள் வளராது. நாம வந்து நேரடியாக ஒரு கிளாஸ் ரூம்ல படிக்கிறதுக்கும் ஆன்லைன் வழியா படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நேரடியாக படிக்கும்போது நிறைய டவுட் டீச்சர்ஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அவங்களோட டைரக்ட் அட்ராக்ஷன் நம்மள்கிட்ட இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். பட் ஆன்லைன்ல வந்து நம்ம படிச்சோமோ படிக்கலையோ அது வந்து சொல்லித்தரவங்களை போய் அடையாது இல்லையா, தேர்வில் மட்டும்தான் சொல்ல முடியும். அதுதான் காரணம். அடுத்து 5th ஒன் பாருங்க. கூற்று 1, சிக்மண்ட் ஃப்ராய்டின் கூற்றுப்படி நெறிமுறை 3 முதல் 6 வயது வரை வெளிப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அதாவது கேரக்டர் 3ல இருந்து 6 வயசு வரைக்கும் குழந்தைகிட்ட வெளிப்படுதுன்னு சொல்றாங்க. கூற்று 1. கூற்று 2, 3 முதல் 6 வயது வரையிலான காலகட்டத்தில் எடிபஸ் மற்றும் எலக்ட்ரா மோதல்கள் ஏற்படுகின்றன. இந்த ஒடிபஸ் அண்ட் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த குழந்தைகள்ட்ட ஏற்படும் இல்லையா, அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் ஈர்ப்பு ஏற்படும். இதை வந்து ஒடிபஸ் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் சொல்றது. இது எந்த வயசுல வெளிப்படும்? 3ல இருந்து 6ன்னு சொல்றாங்க. பதில் பாருங்க, கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரியானவை. அப்ப 2மே சரிதான். 6th ஒன் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது நினைவூட்டல் சாதனம் அல்ல? எது நினைவூட்டல் சாதனம் அல்ல? பி மட்டும்தான். SQ3R நுட்பம், SQ3R டெக்னிக், அது மற்றும் நினைவூட்டலுக்கான சாதனம் அல்ல. அடுத்து 7th ஒன் பாருங்க. அனுமானம். வளர்ச்சி பற்றிய ஆய்வு 3 பரந்த களங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. உடல்சார், அறிவுசார் மற்றும் மனவெழுச்சி சார் மற்றும் சமூகம் சார். அதுக்கு ரீசன் பாருங்க. மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது. இது முறையாக படிக்கப்பட வேண்டும். இதுல வந்து இதை வச்சு நீங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ அண்ட் ஆர் 2மே கரெக்ட். அண்ட் சரியான எக்ஸ்பிளனேஷன் தான் ஆர் வந்து ஏக்கு. அதுதான் பதில். ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட் 8th ஒன் பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் எவை நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்துக்கள்? இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, நுண்ணறிவு, அதை பத்தி எது தவறான கருத்துன்னு கேட்குறாங்க. ஏ, பி, டி. ஏவும் தப்பு, பியும் தப்பு, டியும் தப்பு. ஆப்ஷன் வந்து டி பாருங்க, ஏ, பி, டி. அப்ப சரியானதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அதையும் தெரிஞ்சுப்போமே. சி தான். குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நுண்ணறிவின் செங்குத்து வளர்ச்சி நின்று விடுகிறதுன்னு சொல்றாங்க. இப்போ சர்டன் இயர்ஸ்க்கு பிறகு இன்டெலிஜென்ஸ் வந்து அதோட டெவலப்மெண்ட் குறையுதுன்னு சொல்றாங்க. அதுதான் கரெக்ட். மீதி 3 தப்பானது. தப்பு தான் நமக்கு ஆன்சரா வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, 9th ஒன்னு. கூற்று 1, ஒரு 2ஆம் பட்டியல் சொற்கள், சூத்திரங்கள் அல்லது சமன்பாடுகள் முதல் பட்டியலை தக்க வைத்தலை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கூற்று 2 பாருங்க. நாம் நினைவில் தக்க வைத்துள்ள பழைய கற்றல் நாம் பின்னர் கற்றுக்கொள்ளுதல் பற்றிய நினைவை சீர்குலைக்க முன்னோக்கி செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பதில் பாருங்க, கூற்று 1, கூற்று 2 2மே வந்து சரியானவை. இப்ப பாருங்க, அது என்ன சொல்றாங்க, நாம வந்து புதுசா ஏதோ ஒன்று கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஏற்கனவே பழசு கத்துருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் மறைக்கும், நம்மளுடைய நினைவில் இருந்து மறைக்கும். இது வந்து இயற்கையானதுதான், இதுதான் சொல்றாங்க. அதனாலதான் கூற்று 1 அண்ட் கூற்று 2 2மே சரியானது. இப்போ 10 பாருங்க. இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.
மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துக. மெமரி பண்றோம் இல்லையா, அதுக்கான செயல்பாடு ஃபர்ஸ்ட் கற்றல் தான். எப்படி பார்த்தாலும் வந்து கற்றல் தான். கற்றலுக்கு அடுத்து தக்க வைத்தல், படிச்சதை வந்து சேவ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து நினைவு கூறல், லாஸ்டா அடையாளம் காணுதல். அப்ப பதில் பாருங்க, சி, BDAC. இதுதான் வந்து இதோட வழிமுறை. ஓகே நண்பர்களே, இப்போ முதல் 10 மட்டும் முடிச்சிருக்கோம். நான் அடுத்த 10க்கு அடுத்த வீடியோ போடுறேன், பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.